நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்துல அதிகபட்சமா சம்பளம் வாங்கின ஒரு 15 பேரோட லிஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல நிறைய டெக்னீஷியலுக்கு அதிகபட்சமா தந்திருப்பாங்க. அதுபடி எடிட்டர், கேமராமேன், இன்னும் டான்ஸ் கோரியோகிராஃபர், லிரிக்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஆக்டுக்கு தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர போறோம். நம்ம இந்த லிஸ்ட்ல 15வது இடத்துல பார்க்க போற படம் மோனிஷா பிளஸி. மோனிஷா பிளஸி இந்த படத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே கூலி, மாவீரன் இந்த மாதிரி படத்துல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துலயும் இவங்க ஒரு சின்ன கேரக்டர் தான். ஆனா ஒரு ஆக்ட்ரஸ் மாடல் வால்யூம் எடுத்ததுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு salary வருது. நம்ம இந்த லிஸ்ட்ல 14வது இடத்துல பார்க்க போற ஆக்டர் டிஜே. ஜனநாயகன் படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு. இவருக்கு இந்த படத்துக்கு 15 லட்சம் ரூபாய் salary தராங்க. அடுத்ததா 13வது இடத்துல பார்க்க போற நடிகர் ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம விஜயோட ஃப்ரெண்ட். சோ நிறைய படங்கள் வந்து ஒரு காமெடியாவும் பண்ணிருக்காரு. வேட்டைக்காரன்ல ரொம்ப பெருசா சொல்லணும் இவரை. சோ அவரும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல நடிக்கிறாரு. நம்ம விஜயோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு மத்தியில ஜனநாயகன் படத்துல ஸ்ரீநாத்துக்கு தான் நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். அவரோட salary ரேஞ்சில பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் salary போட்டிருக்காங்க. நம்ம இந்த லிஸ்ட்ல 12வது இடத்துல பார்க்க போற நடிகர் பாபா பாஸ்கர். பாபா பாஸ்கருக்கு ஜனநாயகன் படத்துல ஒரு சம கேரக்டர் இருந்தா சொல்லும். ஏன்னா இவர் இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்ற தாண்டி நல்ல நடிகராகவும் சைன் பண்ணிட்டு வராரு. சோ இவரோட ஆக்டர் சம்பளமாக பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் இந்த ஜனநாயகன் படத்துக்கோசம் அவருக்கு தராங்க. நம்ம இந்த லிஸ்ட்ல 11வது இடத்துல பார்க்க போற ஆக்டர் நரேன். நரேன் ஒரு காலத்துல ஹீரோவா இருந்தாலும் இப்போ அவருக்கு நல்ல நல்ல கேரக்டர்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம கைதியை சொல்லணும். சோ அந்த அளவுலாம் இங்க பெரிய வால்யூம் இல்லனாலும் நரேன் இந்த படத்துல வந்து காஸ்ட் ஆயிருக்காரு. அவருக்கான லென்த் கொஞ்சம் மார்க்கெட் ரேஞ்சில் கொஞ்சம் பெரிய ஹீரோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்தனால அவரோட சேலரியா 50 லட்சம் ரூபாய் தரதா இருக்கு ஜனநாயகன் படத்துக்கோசம். நம்ம ஜனநாயகன் படத்தோட ஐஎஸ் சேலரி லிஸ்ட்ல 10வது பார்க்க போற நடிகர் கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் எக்கச்சக்கமா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப விஜய் கூட என்னவா ஒரு செட் ஆயிட்டா தான் சொல்றோம். ஏன்னா லாஸ்டாவே லியோல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் இருக்கும். அந்த ரேஞ்சில் அவரோட சேலரியா 75 lakhs தராங்க. நம்ம இந்த லிஸ்ட்ல 9வது பார்க்க போறது சுனில். சுனில் இப்ப தெலுங்குல மட்டும் இல்லாம ஒரு பெரிய கலையை கலக்கிட்டு இருக்காரு சவுத் இந்தியா லாங்குவேஜ்ல. சோ அவருக்கு இந்த படத்துல 80 லட்சம் ரூபாய் சேலரி தரதா இருக்கு. நம்ம இந்த லிஸ்ட்ல 9வது பார்க்க போறது பிரியாமணி. பிரியாமணி இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பண்றாங்க. ட்ரைலர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்துரும். அதன்படி பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ட்ரைலர்ல அவங்களோட இன்ஃப்ளூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ பிரியாமணிக்கு கேரக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட்லாம் இல்லனாலும் அவங்களுக்கான அந்த கேரக்டர் ரேஞ்ச், அந்த வெயிட் ரேஞ்ச்லாம் வச்சு 1 crore சேலரி பண்ணிருக்காங்க. நம்ம இந்த லிஸ்ட்ல 7வது பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் விஜயோடைய எக்கச்சக்க படங்களை நடிச்சிருக்காரு. அவருக்கு இங்க விஜயோடைய லாஸ்ட் படமா சொல்லியிருக்க ஜனநாயகன் படத்திலும் நல்ல ஒரு கேரக்டர். நம்ம பிரகாஷ் ராஜுக்கு இந்த படத்துக்கோசம் 1,25 லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்க. ஒரு காலத்துல பிரகாஷ் ராஜ் வந்து வில்லனா இருக்கும்போது அவரோட சேலரி ரொம்ப ஹையஸ்டா இருந்தது. இப்போ அந்த மார்க்கெட்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அதனால சேலரியும் கம்மியா தான் இருக்கு. இங்க நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் பண்ணிருக்காரு. தவிர அவர் வந்து ஒரு மெயின் வில்லனா நம்ம இந்த படத்துல ஏத்துக்க முடியாது. ஏன்னா மெயின் வில்லனா வேற ஒரு பெரிய இந்தியா ஆக்டர் இருக்காரு தெரியும் உங்களுக்கு. சோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரேஞ்சில தான் சேலரி பேஸ்ட் போயிட்டு இருக்கு. நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்துல 6வது ஐஎஸ் சேலரி வாங்குறவங்க மமிதா பைஜு. மமிதா பைஜுக்கு நம்ம ஜனநாயகன் படத்துக்கோசம் 1,50 லட்சம் ரூபாய் சேலரி பண்ணிருக்காங்க. இவங்க ஹீரோயினா நடிக்கிற படத்துக்கே 1 கோடி ரேஞ்சில தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க 1.5 கோடி அப்படின்றது. மமிதா பைஜு ஹீரோயினா இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க சேலரி ரொம்ப கம்மியா இருந்து இப்பதான் கொஞ்சம் அப்படியே டாப்ல வந்திருக்குன்னு சொல்லணும். இந்த டாப்புக்கு முக்கியமான காரணம் இவங்க இங்க ஹீரோயினி கிடையாது. ஆனா இவங்க தான் இந்த படத்தோட மெயின் கதைன்ட்டே சொல்லணும். சோ இங்க வந்து உங்களுக்கு கால் ஷீட் டேட் அதிகமா இருக்கு. இன்னும் இப்ப நம்ம விஜயோடைய பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அங்க பாலகிருஷ்ணாக்கு நம்ம ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க. சோ இங்க மமிதா பைஜு தான் வந்து கொஞ்சம் சின்னவங்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஜனநாயகன் தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான கேரக்டர் ரொம்ப சின்ன பொண்ணு தான் போடணும். சோ அதுக்கு மமிதா பைஜு கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க தான் சொல்லணும். நம்ம இந்த கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற நடிகர் பாபி தியால். பாபி தியால் இப்ப எங்க பார்த்தாலும் வில்லனா இருந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல சஞ்சய் தத் வந்து வில்லனா அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு இந்தியில இருந்து வந்து. அந்த மாதிரி இப்ப சவுத் இந்தியால பாபி தியால புடிச்சிட்டாங்க. எனவே இங்க ஜனநாயகன் படத்துல பாபி தியால் தான் ஒரு பெரிய வில்லனா அடையாளப்படுத்தப்படுறாரு. நம்ம பாபி தியாலுக்கு ஜனநாயகன் படத்துக்கோசம் அவர் கொடுக்கிற சேலரியா 4 கோடி ரூபாய் இருக்கு. இங்க கால் ஷீட் கொஞ்சம் அதிகமா இருந்தா பாபி தியாலுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சம்பளம் அதிகமா போயிருக்கும். ஆனா பாபி தியாலோட கேரக்டரும் இங்க ரொம்ப பெருசு கிடையாது. படம் முழுக்க நம்ம தளபதியோட ஆதிக்கம் தான் இருக்கும். தெரியும் உங்க எல்லாருக்குமே நினைக்கிறேன். நம்ம விஜயோட படங்கள்ல நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஆனா விஜய் மட்டும் தான் நின்று விளையாடுவாரு. மத்தவங்க எல்லாம் சப்போர்ட்டிங்ல தான் இருப்பாங்க. அது வில்லனா இருந்தாலுமே சரி. லியோ படத்துல அர்ஜுன் எவ்வளவு பெரிய இது அப்படிலாம் பார்த்தாலும் தூக்கி சொல்லிடுவாரு. அதெல்லாம் விடுங்க. நம்ம விஜய் சேதுபதிக்கும் அந்த மாஸ்டர் படத்துல அப்படிதான் ஆச்சு. சோ வில்லன்றதுலாம் இங்க பெரிய இதுவே கிடையாது நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம பாபி தியோலுக்கு அவரோட மார்க்கெட் ரேஞ்ச், கால் ஷீட் ரேஞ்ச் எல்லாம் பொறுத்து 4 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம ஜனநாயகன் படத்துக்கு. நம்ம ஜனநாயகன் படத்தோட ஐஎஸ் சேலரி லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறவங்க பூஜா ஆர்கே. பூஜா ஆர்கே தான் படத்தோட ஹீரோயினி. ஆனா படத்துல அவங்களுக்கும் ஒரு பெரிய கேரக்டர் கிடையாது. பட் பூஜா ஆர்கேக்கான அந்த மார்க்கெட், அவங்களுக்கான அந்த ஹீரோ வால்யூம்லாம் தெலுங்குல கொஞ்சம் எக்கச்சக்கமா ஏத்தி வச்சிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி கூட கிடையாது. நான் ரொம்ப நாளாவே பேசியிருப்பேன். முகமுடி படத்துல வந்தவங்க, பீஸ்ட் படத்துல வந்தவங்க அவங்களுக்கு தோல்வி, இப்ப ரெட்ரோலியம் தோல்வி. சோ இந்த மாதிரி வந்து ஒரு தோல்வி நடிகைன்றது ஒவ்வொரு படத்துக்கும் கூடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதும் ஜனநாயகன் படத்துல அவங்கள புக் பண்ணிருக்காங்க. இந்த தோல்விங்கிறது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகிட்டே இருக்காது. அது பீஸ்ட்ல நான் தோல்வின்னு பேசும்போது உங்களுக்கு முகமுடி தோல்வி இந்த மாதிரி வரும்போது அது கரெக்டா இருந்திருக்கலாம். இத்தனைக்கும் வந்து நம்ம பூஜா ஆர்கே தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோயினி. இதே படத்துல பிரியாமணி இருக்காங்க. அந்த பிரியாமணிக்கும் அப்படிதான். பருத்தி வீரன் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தோல்வியில இருந்து, ஆனா பருத்தி வீரன்ல இருந்து அவங்களுக்கு வெற்றி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய தோல்விகளாலும் பருத்தி வீரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி. சேம் டைம் இங்க பூஜா ஆர்கே வந்து ஒரு ஹீரோயினி ரோல பெருசா தாங்கி நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க காஜல் அவரால் பண்ண கேரக்டர் தான் அவங்க பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் இருக்கும். நம்ம விஜய்க்கு வந்து டூயட் இல்லாம இருக்காது. அதனால அந்த மாதிரி டூயட் சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. தெலுங்கும் இதுக்கும்
சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாலையாக்கும் விஜய்க்குமே சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா நம்ம ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சேம் டைம் நம்ம பூஜா ஆர்கே பார்க்கும்போது அங்கே காஜல் அவரால் பாலையாக்கு ஜோடி ஆகும்போது அவங்க மார்க்கெட் அவுட் ஆகிறாங்க. இங்கே பூஜா ஆர்கே வந்து இவங்களுக்கு தமிழில் படங்கள்லாம் ஓடல அப்படின்னாலும் அவங்களுக்கு தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி அவங்களோட ஹீரோயினி மார்க்குன்றது ரொம்ப பெருசாக தாங்க இருக்கு. ஸோ அதுக்கேற்ப அவங்க 5 கோடி சேலரிங்கிறது அவங்களோட நார்மல் ரேஞ்சாக தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் கால் ஷீட் ரேஞ்சில் அவங்களுக்கு அந்த 5 கோடின்றது கொஞ்சம் அதிகம் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த கேரக்டர் ரேஞ்சுக்கு அவங்களுக்கு 5 கோடி தர வேண்டியிருக்குங்க, வேற வழி கிடையாது. நம்ம இந்த கவுண்டில் 3வது இடத்துல சம்பளம் வாங்கின லிஸ்ட்டில் பார்க்க போகிறது அனிருத். இப்போ வழக்கமாக எல்லா படங்களுக்கும் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு 7லேருந்து 15 கோடி வரைக்கும் வாங்குறாரு படங்களோட ரேஞ்சை பார்த்து. ஆனால் மோஸ்ட்லி 10 கோடிக்கு மேலே தான் படம் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே பெரிய படங்களாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதன்படி ஜனநாயகன் படத்துக்கு அவரோட சேலரியா 15 கோடி சம்பளம் வாங்குறாரு. இது ஒன்றும் ஒரு பெரிய புது தகவல் எல்லாம் கிடையாது. ஏன்னா அனிருத்தோட சம்பளம்ன்றதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஜனநாயகன் படத்துல 2வது அதிகமாக சேலரி வார லிஸ்ட்ல எச் வினோத் டைரக்டர் பார்த்துருவோம். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் எச் வினோத்துக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு படத்தை தாங்கி நிற்கிறதே அவர் தான். அதனால எச் வினோத்துக்கு இந்த படத்துக்கு அவருக்கு டைரக்டருக்கு சம்பளமா தர்றது 20 கோடி தராங்க. இங்க எச் வினோத்துக்கு 20 கோடி சம்பளம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தாங்க பார்த்தவனும். ஏன்னா இவர் எடுத்த பீக்குக்கு நம்ம லோகேஷ் கனராஜ் அட்லி மாதிரி இவரும் ஒரு அதிகபட்சமா 40-50 கோடி சம்பளம் வாங்குற ரேஞ்சுக்கு போயிருக்கணும். ஒரு நல்ல டைரக்டர் தான். ஆனால் அஜித்தோட வலிமையை டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ரேஞ்சுன்றது மாறிட்டாலும் அவருக்கான அந்த ஓப்புன்றதும் அவருக்கான அந்த பவர்ன்றதும் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால தான் தளபதியோட கடைசி படம் நம்ம வினோத் கிட்ட வந்திருக்கு. இங்க வினோத் ஒரு சில பேட்டியில சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லா சில படங்களை ஒர்க் அவுட் பண்ண முடியல, பெரிய ஹீரோ படம் வந்துட்டாங்க. ஏன்னா தீரன்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு, சதுரங்க வேட்டையெல்லாம் கேட்க தேவையில்ல. ஆனால் பெரிய ஹீரோ கொண்டு வரும்போது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, என்னோட கதையிலேயே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரிலாம் சில விஷயம் பேசியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு ரீமேக் வெர்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் ஹீரோயிசமா சேர்த்து பண்ணியிருக்காரு நம்ம எச் வினோத். அவருக்கு கடைசியா நம்ம அஜித் கூடவே பார்த்தீங்கன்னா துணி ஒரு பெரிய வெட்டி தான் நல்ல ஒரு கான்செப்ட்ல எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமே அவர் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதா சொல்லணும். ஸோ அதனால ஜனநாயகன் கதையும் திரைக்கதையும் என்னதான் பெரிய ஹீரோக்கள் தலையில் இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஜனநாயகன் படத்துடைய நம்பர் 1 சேலரி வாங்கின நடிகர் நம்ம தளபதி விஜய். தளபதி விஜயுடைய சேலரி எவ்வளவு அப்படின்றது ஒரு பெரிய ரூமராகவே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 275 crore மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி 300 crore அப்படின்றதும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அங்க தெலுங்குல வந்து உங்களுக்கு புஷ்பா அந்த மாதிரியான சில விஷயங்கள் அல்லு அர்ஜுன் அதிகமாக வரனால ஓவரா கூவுறீங்கன்ற மாதிரி 325-350 கோடி வரைக்கும் போறவங்க கூட இருக்காங்க. ஆனா ரியலா நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு அவரோட சேலரியா 250 கோடி கன்ஃபார்ம்டுங்க. ஆக்சுவலி அந்த சேலரியை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ப்ரொடக்ஷன் டீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன் டீம்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம பெருசாக பேன் இண்டியாவில் எதிர்பார்த்துருக்க டாக்ஸிக் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட்டில் வந்து ரெடி ஆகிற படங்கள்லாம் இப்போ கேவிஎம் ப்ரொடக்ஷன்றது ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் முதல் போனி நம்ம விஜய் வச்சு பண்ணுற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லணும் நம்ம தமிழில். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான் சொல்லணும் கேவிஎம் ப்ரொடக்ஷன் டீம். அவங்க விஜய்க்கு வந்து கேரண்டட் 250 crore கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அவங்க லாபத்திலையும் பங்கு தராங்க. அந்த லாபத்தில் பங்குன்றது ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த ஓவர் லிமிட்டை தாண்டும் போது கண்டிப்பாக நம்ம தளபதிக்கு அந்த பங்கு இருக்கும். இங்க இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, படத்தோட பட்ஜெட்டே 300 கோடி தானே, விஜய்க்கு எப்படி இவ்வளவு சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரிலாம். படத்தோட பட்ஜெட் 300 கோடிலாம் கிடையாதுங்க, 350-400 கோடி கிட்ட படத்தோட பட்ஜெட் இருக்கு. இதுல விஜயுடைய சம்பளம் போக மீதி இருக்க 100 கோடி 150 கோடி தான் வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அங்க ப்ரொடக்ஷன் வால்யூம் எல்லாமே நடந்திருக்கு. இன்னொன்று இப்போ நம்ம மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சம்பளங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். என்னடா ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு அவ்வளவு பெரிய சம்பளங்கள் இல்லைன்னு போது கால் ஸ்ட்ரீட் ரேஞ்சிலையும் அந்த சில ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களுக்கு ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் படப்பிடிப்பு. இதை நம்ம எச்வினத்தை பேசியிருப்பார், 100 நாள் படப்பிடிப்பில் 84 நாள் தளபதி கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா பார்த்துங்க விஜய் மட்டும் தான் படம் முழுக்க இருப்பாரு, மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிவ்ல தான் இருப்பாங்க. அது ஹீரோ வில்லன் அது இது நீங்க யார் எடுத்தாலும் பரவாயில்ல. இன்னும் சில பேர்லாம் வாமா மின்னல்ன்ற மாதிரி வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம ரஜினி படங்கள்ல இருந்தே அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்தது. நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் இருக்காது. அது விஜய்க்கு ரொம்பவே இருக்கும். ஏன்னா விஜய் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் தாண்டி நம்ம விஜய் மட்டும் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாரு. இங்கே மெயினே நம்ம தளபதி விஜய் தாங்க. ஏன்னா விஜயோடைய அந்த ஒரு ஃபேஸு கோசம் மட்டும் தான் எல்லா ஓப்பனிங்கும் நடக்க போகுது, எல்லா ஓடிடி சேலும் எல்லா சேட்டலைட் சேலும் நடக்க போகுது. ஆக்சுவலி சேட்டலைட் ஆல்ரெடி வித்துட்டு ஜி தமிழ்ல. ஸோ தளபதிக்கு 250 crore கொடுக்குறதுல அவங்களுக்கு துளி கூட நஷ்டம் கிடையாது. ஏன்னா படம் ஆல்ரெடி வந்து அவங்க ப்ராஃபிட் பிசினஸ்ல தான் இருக்காங்க. இப்போ நம்ம தளபதிக்கு ப்ராஃபிட் ரேஞ்சில் வந்து என்ன பர்சன்டேஜ் போகுதுன்றது தான் இங்கே படத்தோட வெற்றியை வச்சிருக்கு.